வணக்கம் அன்பு சொந்தங்களே. நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் வருஷத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் ஜோகராஜா. மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நிலவரம் நிகழ்ச்சி அலங்கரிக்க இருக்கும் சிறப்பு ஆளுமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமிகு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள். வாருங்கள், வரவேற்கலாம். வணக்கம் திரு கஜேந்திரன் அவர்கள். வணக்கம். 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 கடந்த ஞாயிற்றுக்கிழமை சமூக வலைத்தளத்திலே உங்களுடைய காணொலி ஒன்றை பார்க்க நேர்ந்தது. இந்த திருகோணமலையிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஏட்ரா என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஈழத்தமிழர்கள் உரிமைகள் பெருமன்று என்று தமிழிலே அடையாளப்படுத்துகின்றார்கள். அது ஒரு அமைப்பாக, ஒரு மக்கள் அமைப்பாக அது ஆரம்பிக்கப்பட்டதாக தகவல்கள் சொல்லுகின்றன. ஆனாலும் அவர்களுடைய ஒரு செயலமர்வு நடந்த பொழுது அங்கே நீங்கள் போய் சில விளக்கங்களை தெரிவித்ததாக ஒரு தகவல், அதற்கு தொடர்ந்து உங்களுடைய அந்த காணொளி வந்திருந்தது. உண்மையிலே என்ன நடந்தது என்பதை நேரலுக்காக விளங்கப்படுத்தி சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே வந்து வடகிழக்கு சிவில் அமைப்புகளையும் மற்ற அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கலந்துரையாடலுடைய கருப்பொருள் ஐக்கிய ராட்சிய அரசியலமைப்பை நிராகரித்து அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் கொண்டு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற ஐக்கிய ராட்சிய அரசியல் யாப்பு வரைவை நிராகரித்து தமிழர்களுடைய தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை வலியுறுத்துவது தொடர்பாக அரசியல் தரப்புகளும், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல் தரப்புகளும் சிவில் அமைப்புகளும் ஒரு பொது நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே வந்து நாங்கள் ஒரு ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கின்றோம். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். அந்த வேளையிலே அந்த சந்தர்ப்பத்திலே வந்து நாங்கள் திருவாளர் ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்களுக்கும் திருவண்ணாமலையிலே இந்த இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட அந்த வேலை திட்டத்தை இப்பொழுது செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற ஸ்ரீராஜ் ஞானேஸ்வரன் அவர்களுக்கும் நாங்கள் ஒரு அழைப்புதலை வந்து நாங்கள் அனுப்பியிருந்தோம். ஏனென்று சொன்னால் அவர் அவ்வாறான ஒரு முயற்சி ஒன்று செய்கிறார் என்கின்ற ஒரு தகவலும் எங்களுக்கு, நாங்கள் அந்த ஏற்பாடுகள் செய்து அழைப்புதல்கள் கொடுத்து கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. வந்து அந்த அடிப்படையிலே வந்து நாங்கள் அனைவரையும் இதில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. என்றால் முரண்பட்டு நிற்கிற தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல் தரப்புகள், சிவில் அமைப்புகள் அனைத்தும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது ஒரே குரலாக தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகள் வந்து முன்வைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த வகையிலே கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததில் இருந்து தமிழ் தேசிய தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் இந்த விடயங்கள் பேச ஆரம்பிக்கப்பட்டு சிவஞானமையா வீட்டுக்கு நாங்கள் நீரில் எழுத்தென்று ஒரு எழுத்து மூலமான ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்து இந்த கலந்துரையாடல் ஒன்று அவசியம், நீங்கள் அந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறியிருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போன்று செல்லமடைக்கல்நாதன் அவர்களையும் சந்தித்து இந்த ஐக்கிய ராட்சியவை நிராகரித்து தமிழர்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருந்தது உங்களுக்கு தெரியும். அதனை விட ஊடகவியலாளர்களோடு பல சந்திப்புகளை செய்திருந்தோம், சிவில் அமைப்புகளோடு பல சந்திப்புகளை செய்திருந்தோம். அந்த 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 முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது தமிழரசு கட்சி இந்த சந்திப்புக்கு தொடர்ச்சியாக மறுத்து வந்த நிலையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு வந்து கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஒரு இணக்கப்பாடு ஒன்று எட்டப்பட்டது. இந்த ஐக்கிய ராட்சியத்தை நிராகரித்து 13ஆம் திருத்த சட்டத்தை நிராகரித்து தமிழர் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வை வலியுறுத்துதல் என்ற ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் வந்திருந்தோம். அதற்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியும், சுவிட்சர்லாந்திலே நடந்த சந்திப்பிலே அரசாங்க தரப்பிலே கலந்து கொண்டிருந்த என்பிபியினுடைய பொதுச் செயலாளர் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக அந்த பயணமானது ஒரு சமஷ்டி தொடர்பாக ஆய்வு செய்வதற்கான பயணமாக இருந்தாலும் அந்த பயணத்தின் முடிவிலே வந்து அவர் சுவிட்சர்லாந்தினுடைய உயர்மட்ட ராஜதந்திரிகள் கலந்து கொண்டிருந்த மற்றும் புலம்பெயர் தமிழ் மக்கள் ஒரு சில தமிழ் அமைப்புகள் கலந்து கொண்டிருந்த கூட்டத்திலே என்பிபியினுடைய பொதுச் செயலாளர் நிகால் அபேசிங்க கூறியபடியும் தாங்கள் இந்த 2015க்கும் 19க்கும் இடையிலே தயாரிக்கப்பட்ட பதவியில் இருந்த அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட வரைவை கொண்டு வந்து தாங்கள் அரசியலமைப்பாக நிறைவேற்றுவதற்குரிய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வரைவு எல்லோருக்குமே தெரியும், வந்து ஒரு ஐக்கிய ராஜ்ய வரைவு என்று சொல்லி. ஆகவே இந்த வேலை திட்டம் தீவிரமாக முன்னெடுத்து நகர்ந்து கொண்டு செல்கிற நிலையிலே மீண்டும் அந்த சந்திப்பு அந்த முடிவடைந்து சுவிஸ்லில் நிற்கிற பொழுதே வந்து சத்தியலிங்கம் ஊடாக மீண்டும் தமிழரசு கட்சியோடு பேசுவதற்கான முயற்சியை வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரியிருந்தார். ஆனால் நாடு திரும்புகிற பொழுது வந்து அவர்கள் எங்களோடு பேசாமல் அனுரகுமார் அவர்களை சந்திப்பதற்காக அனுமதி கேட்டு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார்கள். அந்த கோரிக்கையின் பிரகாரம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சுமந்திரன் செயலாளர் தலைவர் சிவஞானம் ஐயா மற்றும் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
கலந்து கொண்டு வந்து அவரோடு உரையாடி நீங்கள் அந்த புதிய அரசியலமைப்பாக 2015க்கும் 19க்கும் இடையிலான வரைவை கொண்டு வருவதாக இணங்கி இருந்தீர்கள். அந்த விரைவை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதை தயாரிப்பதில் நாங்களும் பங்கெடுத்திருந்தோம். நீங்கள் கொண்டு வாருங்கள், நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்று சொல்லிவிட்டு வந்திருந்தார்கள். அதை சுமந்திரன் ஊடகங்களுக்கும் தெரியப்படுத்தி இருந்தார்கள். அப்ப இந்த பின்னணியிலே வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி தமிழர்களை இந்த அரசியலமைப்பு ஐக்கிய ராஜ்யத்துக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க செய்கின்ற ஒரு முயற்சியிலே தமிழகம் சென்று தமிழக முதலமைச்சரையும் ஏனைய தலைவர்களையும் சந்தித்திருந்ததும் அந்த சந்திப்பினுடைய பயனாக தமிழக முதலமைச்சர் இந்திய மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த ஐக்கிய ராஜ்ய விரைவு ரொட்டியாட்சி விரைவு அது ஆபத்தானது, அதை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழர்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு வெட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வந்து முன்வைத்து அவர் ஒரு கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். இவ்வாறான ஒரு பின்னணியிலே வந்து நாங்கள் சிவில் சமூகத்தோடும் வந்து நாங்கள் சந்தித்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே தான் ஐரோப்பிய பயணம் முடிந்த பிற்பாடு வந்து நாங்கள் 15ஆம் தேதி இந்த சந்திப்பை செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த பொழுது திருவண்ணாமலையிலே இவ்வாறான ஒரு கூட்டம் நடைபெறப் போகிறது என்று தெரிந்த நிலையிலே அவர்களுக்கும் அந்த அழைப்பை நாங்கள் கொடுத்திருந்தோம். ஆனால் அவர் எங்களுக்கு ஒரு பதிலை அனுப்பியிருந்தார் வந்து தான் அதிலே கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லியும், நீங்கள் சுயநிர்ணய உரிமையை கைவிட்டு விட்டீர்கள், தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்திலே சுயநிர்ணய உரிமையை கைவிட்டு விட்டீர்கள் என்று சொல்லியும் ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை வலியுறுத்தி வந்து அவர் அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்தினுடைய பின்னணியிலே வந்து உங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் தான் இருக்கிறார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்கு பிற்பாடு நாங்கள் இந்த கூட்டத்தை யாழ்ப்பாணம் இளைஞர் மண்டபத்திலே கல்லூரிப்பட்ட சில அமைப்புகள், மத தலைவர்கள் மற்றும் அரசியல் தரப்புகளை இணைத்து வந்து நாங்கள் அதை மேற்கொண்டிருந்த நிலையிலே தொடர்ச்சியாக இவர்களுடைய கருத்துருவாக்கங்கள் என்பது எங்களுடைய நாங்கள் ஒரு இந்த ஒரு அதாவது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு தீர்வு யோசனை ஒன்றை முன்வைக்க கூடாது என்ற அடிப்படையிலே வந்து ஒரு தீவிரமான பிரச்சாரம் ஒன்று செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே வந்து எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகின்றார்கள். இவர்களுடைய கருத்தை சொல்லி சொன்னால் தமிழ் தரப்புகள் எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்துக்கு வந்து இந்த அவர்களுடைய திருமலை பிரகடனத்தை முன்வைத்து ஒரு சமூக ஒப்பந்தம், அந்த அடிப்படையில் ஒரு சமூக அரசியல் தீர்வு வேண்டும் என்று சொல்லியும் அதற்காக ஒரு சமூக ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். சமூக ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட பின்னர்தான் அரசியலமைப்பு உருவாக்க பணிகளிலே நாங்கள் ஈடுபட முடியும் என்று சொல்லியும் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை வந்து வலியுறுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது வந்து நாங்கள் அது ஒரு கோரிக்கை வந்து நியாயமானதாக இருந்தாலும் சமூக ஒப்பந்தம் இணங்கிய பிற்பாடுதான் அரசியலமைப்பு உருவாக்கம் நடைபெற வேண்டும் என்பது ஒரு ஒரு நியாயமான ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் கூட அது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழ் தேசத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளியே நிற்பார்களாக இருந்தால் அந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் அரசுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே 19 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இது ஒரு ஐக்கிய ராட்சியை நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படையாக தொடர்ச்சியாக சொல்லுகின்ற ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருக்கின்றார். ஏனையவர்களை எடுத்துக்கொண்டால் கடந்த 15ஆம் ஆண்டிலே தமிழ் மக்கள் வழங்கிய ஆணையை பெற்றுக்கொண்டு அந்த அரசமைப்பு உருவாக்கத்திலே பங்கெடுத்து தமிழர்களுடைய வடகிழக்கு தாயகம் தேசம் முறைமை சுயநிர்ணய உரிமை அனைத்தையும் கைவிட்டு ஒரு ஐக்கிய ராட்சிய விரைவை ஏற்றுக்கொள்வதற்கும் பௌத்த அரசமதம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் இணக்கம் தெரிவித்து விட்டார்கள். அந்த அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட விரைவைத்தான் இப்பொழுதுகள் கொண்டு வருகிறார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே வந்து இன்று 24ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் முடிவுகளிலே 8 வடகிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திருமலை பிரகடனம் ஊடாக இந்த தேச மக்களுக்கு வந்து ஒரு சுயாட்சி அதிகாரத்தை கூறுகிறார்களோ அந்த தேசத்து மக்கள் வாக்களித்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி இருக்கிறார்கள். அதனை விட தமிழரசு கட்சியில் இருக்க வந்து அந்த வரைவை ஆதரிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது இவர்களுடைய கோரிக்கையை கேட்டு ஒதுங்கி நிற்கக்கூடியவர்கள் நாங்கள் மாத்திரம்தான். அப்ப நாங்கள் மாத்திரம் நிற்பதன் மூலமாக வந்து ஒரு பொழுதும் இந்த அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் நிற்கப் போவதில்லை. அவர்களோ தமிழரசு கட்சி தொடர்பாக வாய் திறக்க தயாராக இல்லை. ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருக்கிற வரைவு ஒட்டியாட்சி வரைவு அந்த விரைவை தயாரிப்பதிலே பங்கெடுத்தது தவறென்று சுட்டிக்காட்டுவதற்கு தயாராக இல்லை. இந்த விரைவு நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு கொண்டு வரப்பட்டால் அந்த விரைவை தமிழரசு கட்சியினர் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். என்பிபியில் இருக்கிற 8 உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அதை ஆதரிப்பது துரோகம் என்ற கருத்தை சொல்வதற்கு தயாராக இல்லாமல் வெறுமனை வந்து மக்களை ஒரு ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு வந்து சமூக ஒப்பந்தத்தை வைத்து விட்டு விலகி நில்லுங்கள் என்று சொன்னால் ஏனையவர்கள் அனைவரும் அந்த ப்ரோசஸிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் மாத்திரம் வெளியே நிற்பதன் மூலமாக வந்து அந்த முயற்சியை தடுக்க முடியாது.
அப்ப இந்த இடத்திலே வந்து சர்வதேச சமூகம் நாங்கள் நாங்கள் அவர்கள் ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை செய்ய முற்படுகிறார்கள் வந்து நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனியே ஒரு விரைவை கொண்டு சென்று வைப்பதற்கு முயற்சி செய்வது மாதிரி ஆன ஒரு பொய்ப்பரப்புரையும் வந்து முன்னெடுக்கப்படுகிறது வந்து செல்வமடைக்கெல்லாம் ஒரு விரைவை வைக்க, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு விரைவை வைக்க, தமிழரசு கட்சி ஒரு விரைவை வைக்க, இன்னும் சில அமைப்புகள் இன்னும் சில தனித்தனியான விரைவுகளை வைக்க அவர்கள் வந்து உள்ளதுக்குள் பலவீனமான விரைவைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்றொரு கருத்தை சொல்லி திசை திருப்பல் முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். எங்களுடைய கோரிக்கையை 24ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதியில் இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தீவிரமான முயற்சியை வந்து தமிழ் தேசத்து சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து உரணியாக நின்று ஒரே குரலிலே வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டை வலியுறுத்த வேண்டும் என்பது. அந்த வகையிலே வந்து 15ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் பேரவையினாலே தயாரிக்கப்பட்ட அந்த விரைவானது வந்து மிக தெளிவாக அந்த விரைவினுடைய அந்த புத்தகத்திலே 12, 13, 14ஆம் பக்கங்களிலே வந்து சமூக ஒப்பந்தம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சமூக ஒப்பந்தம் சிங்கள தேசத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் இடையில் செய்யப்பட்ட பிற்பாடு அந்த பிற்பாடுதான் ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கத்தில் ஈடுபடுவோம் என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறான நிலையிலே வந்து அவ்வாறு ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்ட பிற்பாடு வந்து எங்களுக்கான அரசியலமைப்பு எவ்வாறு வேண்டும் என்பது தொடர்பாகவும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப என்று சொல்லி சொன்னால் இது வெறுமனே அன்றைய காலகட்டத்திலே வந்து சிவில் அமைப்பு வடகிழக்கு சிவில் அமைப்புகள் புலம்பெயர்ந்த தேசத்து மக்களுடைய பங்களிப்புகளோடு தான் அது செய்யப்பட்டிருந்தது. புலம்பெயர்ந்த தமிழர்களை புறக்கணித்தோ அல்லது தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினரை புறக்கணித்தோ அது செய்யப்படவில்லை. தமிழரசு கட்சியினுடைய வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனுடைய இணைத்தலைமையிலே வந்து அவர் ஒரு வட மாகாணத்துக்குரிய பெருந்தலைவராக இருந்தார். அங்காலே வைத்தியர் லக்ஷ்மணன் இருந்தார். இங்காலே மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த சிவில் அமைப்புகளின் ஒன்றியத்தினுடைய ஒரு முக்கியமான நபராக திரு வசந்தராஜ் அவர்கள் இருந்தார். இவர்களுடைய வடக்கையும் கிழக்கையும் இணைத்து தென் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் வந்து ஒன்றிணைத்து அவர்களுடைய அபிப்பிராயங்கள் புறப்பட்டு புலம்பெயர் தமிழர்களுடைய அபிப்பிராயங்கள் புறப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட 2 மாதம் பொதுமக்களுடைய கலந்துரையாடல்களுக்கு பிற்பாடுதான் அந்த வரைவு வந்து பூர்த்தி செய்யப்பட்டது. அப்ப அந்த வரைவு தயாரிக்கிற பணிகள் நடைபெற்ற பொழுது வந்து இந்த இன்றைக்கு திருமல பிரகடனம் தயாரிப்பதற்கு தலைமை தாங்குகிற ஸ்ரீ ஞானேஸ்வரன் எங்கட கட்சியினுடைய திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளராக இருந்த அந்த விரைவிலே எந்த குறைபாட்டையும் அவர் கண்டிருக்கவில்லை. அவர் திருவண்ணாமலை அந்த பொதுமக்கள் கருத்தறியும் செயல்முறைகள் நடைபெற்ற பொழுது திருவண்ணாமலையிலே பொதுமக்களை ஏற்பாடு செய்வதில் எங்களோடு சேர்ந்து ஒத்துழைத்திருந்தார். அந்த வரைவு வெளிவந்த பிற்பாடு அந்த வரைவை வலியுறுத்தி நடைபெற்ற எழுகதமிழ் நிகழ்விலே வந்து தென் தமிழீழம் மட்டக்களப்பிலே நடைபெற்றதும் சரி, யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றதும் சரி வந்து அவருடைய முழுமையான பங்களிப்பு இருந்தது. ஆனால் இன்று சொல்கிறார் வந்து உங்களுடைய பேரவையினுடைய வரைவை தான் ஏற்றுக் கொள்ளவில்லை என்று சொல்லி. அப்படி என்று சொல்லி சொன்னால் அன்று இதை எதுவும் புரியாத ஒரு நபராக அவர் அதையெல்லாம் ஆதரித்தார். அதிலே வந்து எங்களுடைய கட்சி மத்திய குழுவிலே முடிவெடுத்து வந்து அந்த ப்ரோசஸிலே வந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது வந்து இந்த அடிப்படையிலே வந்து அவர் கலந்து கொண்டிருந்தவர். அப்ப இன்றைக்கு வந்து தேவைக்கேற்றபடி சில நபர்கள் தூண்டுகின்ற பொழுது வந்து இவ்வாறான கருத்துக்களை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். எங்களை பொறுத்தவரையிலே வந்து தமிழர்களுடைய வெளியக சுயநிர்ணய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் தான் தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த வரைவு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து வேண்டும் என்று விசமத்துக்காக இந்த சுமந்திரன் முன்கொண்டு செல்கிற ஏக்கிய நாட்டிய வரைவு முயற்சிகள் இடையூறின்றி முன்னெடுத்து செல்லப்படுவதற்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்த சட்டத்துக்கு எந்த விதமான இடையூறும் வராமல் இருப்பதற்காகவும் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கின்ற நாங்கள் இருக்கிற சமஷ்டியும் ஏற்கனவே இருக்கிற ஒற்றையாட்சியும் ஒன்று என்று சொல்லுவோம். சமஷ்டியும் ஒன்றையாட்சியும் ஒன்று என்று சொல்லுகிற ஒரு மிக பெரும் அறிவு ஜீவியாக வந்து ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து பரிணமித்திருக்கிறார். இதிலே வந்து இந்த முயற்சி ஏன் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த எங்களுக்கென்று ஒரு சர்வதேச இவர்கள் ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்கள் அதிலே விளங்கப்படுத்துகிற பொழுது சொல்கிறார், நாங்கள் சர்வதேச சமூகத்தை நாட வேண்டும், சர்வதேச சமூகத்தின் முன்னாலே வந்து ஒரு சமூக ஒப்பந்தம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும், இலங்கைக்குள் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்று சொல்வதன் மூலம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுதும் வந்து நோர்வேயிலே தான் நோர்வே உண்டாகத்தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தினோம். பேச்சுவார்த்தை நடத்தைகளை வந்து இலங்கையோட தான் நாங்கள் பேச வேண்டி இருந்தது. இலங்கை அரசு தான் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றி நிலைப்பாடுகளை முன்னெடுக்க வேண்டி இருந்தது. அப்ப எங்களுக்கு அது நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் அதாலதான் தொழில் மக்கள் பேர வேண்டிய தீர்வு திட்டத்தில அந்த தீர்வு திட்ட யோசனையிலே அந்த அந்த சமூக ஒப்பந்தம் 2 தரப்புக்கும் இடையில தேசங்கள் 2க்கும் இடையிலான சமூக ஒப்பந்தத்தை வந்து ஐக்கிய நாடுகள் சபை அல்லது வந்து ஒரு வலிமைமிக்க சர்வதேச நாடுகள்
அதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். இந்திய, அமெரிக்கா, ஐரோப்பா இருக்கக்கூடிய நாடுகள் அல்லது ஐநா சபை அதில் பிணைக்கு நிற்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏதோ இவர்கள் புதிதாக கண்டுபிடித்தது போன்று மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டுக்குள் போகிறார்கள். இதிலே முக்கியமான இவர்களுடைய நகர்வு எதுவாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்று நடைமுறையில் 13ஆம் திருத்த சட்டம் இருக்கிற பொழுது, ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு புதிய விரைவாக வந்து கொண்டிருக்கிற பொழுது, அதற்கு சர்வதேச சமூகம் ஏதோ ஒரு வகையிலே இலங்கை அரசோடு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கிற பொழுது இந்த ஏக்கிய ராஜ்ய விரைவை தமிழர்கள் நிராகரித்து அதற்கு மாறாக தமிழர்கள் ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு தமிழர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதிலே குறியான நோக்கத்தோடு தான் இந்த திருமாலை பிரகடன முயற்சி நடைபெறுகிறது எங்களை பொறுத்தவரையிலே. ஏன்னு சொல்லிச்சுனால், இப்படி மொட்டையாக ஒன்றை சொன்னால் சிங்கள தரப்பு சொல்லும் நாட்டை பிரிக்கிறதுக்கு முற்படுறதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப நாங்கள் மற்றது சர்வஜன வாக்கெடுப்பு இருக்கிறார்கள். சர்வஜன வாக்கு அவர்களுடைய விரைவிலேயே கடைசி நேற்றைய தினம் அவர்கள் கையளித்த அந்த திருமலை பிரகடனத்தினுடைய இறுதி பக்கத்தில் கடைசி பகுதியிலே இது தனிநாட்டுக்கான கோரிக்கை அல்ல என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளியிலே ஒரு தோற்றப்பாடு காட்டப்படுகிறது. ஏதோ தாங்கள் பிரிந்து செல்வது போன்று தனியினர் சமைப்பதற்காகத்தான் தாங்கள் ஏதோ நிற்கிறோம், அதுக்கு சர்வதேசமும் தயாராக இருப்பது போன்ற ஒரு போலி தோற்றம் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. இவர்களுடைய இந்த சதி முயற்சி என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை நிராகரித்து ஏக்கிய ராஜ்யவை நிராகரித்து எங்களுக்கு ஒரு சமஸ்தி வேணும் என்று சொல்லுகிற பொழுது, எங்களுடைய கைகளிலே நாங்கள் ஒரு நிராகரிக்க முடியாத ஒரு விரைவை நாங்கள் வைத்துக் கொண்டால் மட்டும்தான் சர்வதேச சமூகம் எங்களுடைய நிலைப்பாட்டை நிராகரிக்க முடியாத நிலைமையை உருவாக்க முடியும். இந்த உலக நாடுகள் இதே எங்களுடைய விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு துணை நின்ற இந்த உலக நாடுகளைத்தான் இன்று சர்வதேச நாடுகள் அதை ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம், அவர்களும் சொல்லுகிறார்கள். அப்ப விரும்பியும் விரும்பாமல இந்த வட்டத்துக்குள் நாங்கள் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே எங்களை பொறுத்தவரையில் இன்று எங்களுடைய நிலைப்பாடுகள் நியாயமற்றவை என்று சொல்லி நிராகரிக்க முடியாத வகையிலே, நாட்டை பிரிக்காத வகையில் ஒரு நியாயமான ஒரு தீர்வு திட்ட யோசனையை நாங்கள் முன்வைப்பதன் மூலமாக மட்டும்தான் சர்வதேச மொத்தத்துடைய ஆதரவை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்கள் அப்படி என்று சொன்னால், அவர்களே தங்களுடைய ஆவணத்தின் இறுதி பந்தியிலே அது தங்களுடைய மேற்படி 20 பக்கங்களிலும் சொல்லப்பட்ட விடயங்கள் தனிநாட்டை ஆதரிப்பதாக கருதப்படாது என்று சொல்லி என்னத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் சொன்னால் நடைமுறை யதார்த்தம், நாங்கள் சொன்னால் மட்டும் சுயநிர்ணய உரிமையை கைவிட்டு ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதா விளக்கம். அப்படி அல்ல. இது இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சிவில் அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒட்டியாட்சிக்கு எதிராக அதை நிராகரித்து தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு நாட்டை பிரிக்காத வகையிலான ஒரு தீர்வு யோசனை ஒன்றை ஒரே குரலாக முன்வைப்பதை தடுப்பதற்கு தான் முயற்சி நடைபெறுகிறது. அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் பொய்யை சொல்லுகிறார்கள். 200 அமைப்புகள் இருக்கிறது, 200 அமைப்புகளும் 20 கட்சிகளும் ஒன்றொன்றாக கொண்டு சென்று யோசனையை கொடுத்தால் பலவீனமான யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் அதை கையில் எடுப்பார்கள் என்று அது எங்களுக்கும் தெரியும் என்றபடியால் தான் நாங்கள் முழு பேரையும் ஒன்று சேர்த்து ஒரு அணிக்கு வருமாறு நாங்கள் கேட்கிறோம். கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலில் கூட தமிழரசு கட்சிக்கு வீடு தேடிக்கொண்டு சென்று அழைப்பு கொடுத்ததும் அதற்காகத்தான், செல்வம் அடைக்கல்நாதனுக்கு அழைப்பு கொடுத்ததும் அதற்காகத்தான். என்ன பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற 19 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அந்த 8 பேரும் செல்வம் அடைக்கல்நாதனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் சேர்ந்தால்தான் பாராளுமன்றத்திலே ஒரு தவறான வரைவு வருவதை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையிலேயே நாங்கள் இந்த நிலைப்பாடுகளை அங்கே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு சுதந்திரமாக எங்களை அனுமதிக்கவில்லை, கடுமையான நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் நாங்கள் வெளியேற வேண்டி வந்தது. அங்கே உங்களுக்கு ஒளிவாங்கி மறுக்கப்பட்டதாக கூட தகவல் இருக்கிறது. அந்த விடயம் நிச்சயமாக 2வது தடவை அவர்கள் உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை கூறி, அதாவது நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு யோசனை சுயநிர்ணய உரிமையை கைவிட்டு விட்டது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொன்ன பொழுது அதற்கு நான் விளக்கம் அளிக்க வேண்டியிருந்தது. என்னன்னு சொன்னா, தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்திலே அதனுடைய சமூக ஒப்பந்தம் செய்த பிற்பாடுதான் அரசியலமைப்பு உருவாக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களும் சமூக ஒப்பந்தம் செய்த பின்னர் அரசியலமைப்பு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய அந்த ஒப்பந்தத்தின்படியும் சமூக ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிற்பாடுதான் அரசியலமைப்பு உருவாக்கம் நடைபெறப் போகிறது என்கின்ற ஒரு இடத்திலே சமூக ஒப்பந்தத்திலே தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய தமிழர்களை கட்டுப்படுத்துகிற நிலைமை வந்தால் அது நாங்கள் பிரிந்து செல்ல முடியும் என்று எல்லாம் சமூக ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையிலே அங்கே அதுக்கு பிற்பாடு அந்த நாங்கள் இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற இடத்தில் ஒரு நாடாக நாங்கள் செயல்பட போகிறோம்.
அப்ப இவர்கள் சமூக ஒப்பந்தத்தை பற்றி கேட்கிறார்கள் என்று சொன்னால், தனிநாடு என்று சொன்னால் சிங்களத்தோட இந்த சமூக ஒப்பந்தம், தனிநாடு என்று சொல்லி சொன்னால் சமூக ஒப்பந்தம் ஒன்று ஒன்று இல்லையே, ஒரு நாடு என்றபடியே தான் சமூக ஒப்பந்தம். அப்ப சமூக ஒப்பந்தத்துக்கு அவர்களும் சமூக ஒப்பந்தம் என்று சொல்லுகிறார்கள், நாங்களும் 15ஆம் ஆண்டிலேயே இவர்கள் இன்றுதான் சமூக ஒப்பந்தத்தை பற்றி கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தான் அவர்களுடைய பிரகடனத்தை வெளியிட்டு சொல்லுகிறார்கள் சமூக ஒப்பந்தம் தொடர்பாக. ஆனால் இந்த அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகள் 2016ஆம் ஆண்டிலே இலங்கையினால் சட்டப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுதே எங்களுடைய நிலைப்பாடு சமூக ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிற்பாடுதான் இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் நடைபெற வேண்டும், தமிழரசு கட்சி அதுக்குள் இந்த நிலைப்பாடுகளை வலியுறுத்த வேண்டும் என்பதாகத்தான் எங்களுடைய கருத்து இருந்தது. ஆனால் இன்று அவர்கள் ஏதோ அப்படி என்றும் இல்லாமல் ஒருமனே சிங்கள தேசத்தோடு போய் ஏதோ நாங்கள் சுயநிர்ணய உரிமையை கைவிட்டு விட்டு இருக்கிற அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ள முயற்சிப்பது போன்ற ஒரு பொய் கருத்துக்களை அந்த மக்களுக்கு சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டு செல்வதற்கு முயன்றுகிறார்கள். அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த விடயங்களை அப்ப நான் இந்த பேரவையினுடைய தீர்வு திட்டத்திலே 21 சொல்லப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு, அதாவது சமூக ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிற்பாடு தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிற்பாடு அந்த சமூக ஒப்பந்தத்திலே எங்களுடைய நாங்கள் ஒடுக்கப்பட்டால் எங்களுடைய சுதந்திரமாக செயல்படுவதற்கான அந்த அனுமதிகள் மறுக்கப்பட்டால் பிரிந்து செல்வதற்கு முடியும் என்ற அடிப்படையில் சமூக ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிற்பாடு நாங்கள் ஒரு நாடாக இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, சுயநிர்ணய உரிமையை நாங்கள் முழுமையாக அனுபவிக்கிற பொழுது, ஒருதலை பட்சமாக ஒரு சபையினுடைய முதலமைச்சர் நாங்கள் பிரிந்து செல்கிறோம் என்ற ஒரு முயற்சியை செய்ய வழிகிட்டால் அந்த இடத்திலே அதை தடுக்க முடியும் என்றுதான் சொல்லி இருக்கிறோம். அரசியலமைப்புக்கு முரணாக. ஆனா தேவைப்பட்டால் அரசியலமைப்பு ரீதியாக எங்களுக்கு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நியாயப்படுத்தி கொண்டு அந்த அந்த ப்ரோசஸிலே நாங்கள் செல்ல முடியும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப ஏன் பொய்களை சொல்லுகிறார்கள் இந்த நேரத்திலே? நேற்று இன்னொரு விடயத்தையும் அவர் அதிலே சொன்னார் என்று சொல்லி நான் இந்த தமிழரசு கட்சி ஏற்கனவே ஐக்கிய ராஜ்யவுக்கு நங்கி விட்டது என்று சொல்லி சொன்ன பொழுது வந்தவர் சொல்லியிருந்தார், இதிலே கட்சியினுடைய பெயரை பாவித்திருக்க கூடாது, அது கட்சி அரசியல் என்ற கோணத்திலே அப்ப தமிழரசு நீங்கள் அப்படி தமிழரசு கட்சி விளைவிடவில்லை என்று சொல்லி சொன்னால் அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் இந்த போரத்தை உருவாக்குங்க? தமிழ் மக்களுடைய அதிக அளவு எண்ணிக்கையான ஆசனங்களை பெற்ற தமிழரசு கட்சி சரியா நடந்தால் நாங்க ஒத்துழைப்போம் என்று சொல்றோம், செல்வம் ஒத்துழைக்கும் என்று சொல்றது. அப்படி வச்சுன்னா 10 பேர் உள்ளப்பாடு சொன்னா நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏன் நீங்கள் அந்த பிள்ளையை சுட்டிக்காட்ட தவறு மறுக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட அவர்களுடைய அந்த உரையாடல ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வரைவு, ஒரு ஐக்கிய ராஜ்ய வரைவு, அந்த வரைவு ஒப்பேற்றப்பட்டால் தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்கால முடிவுக்கு வந்துவிடும். ஆகவே அது ஒப்பேற்றப்படக்கூடாது, வடகிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை ஆதரிக்க கூடாது என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட அவர்கள் சொல்லவில்லை. அதை பார்க்கிற பொழுது தமிழரசு கட்சியினுடைய முயற்சியை எவ்வித இடையூறும் இல்லாமல் கொண்டு செல்வதற்காக வெளியிலே மக்களை ஒரு கட்டுக்குள், தங்களுடைய இந்த கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் என்னை பொறுத்தவரையிலே நான் அதை விளங்கிக் கொள்கிறேன். நாங்கள் வெளியேறிய பிற்பாடு எங்களுக்கு அவர்கள் மைத்திர மறுத்தார்கள். 2வது தடவை கலைக்கிற பொழுது மைத்திர மறுத்த காரணத்தினால எங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு நாங்கள் வெளியேற வேண்டி இருந்தது. அதற்கு பிற்பாடு அவர் இவர்கள் அழைப்பில்லாமல் குழப்புகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த இடத்திலே இன்னொரு கருத்து சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லி சொன்னால், தமிழரசு கட்சி குழப்பினது என்று சொல்லுகிறார்கள், ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது, ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது ஒரு ஊடகவியலாளர் கூட கேட்டிருக்கிறார் அப்ப தமிழரசு கட்சி தவறு செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்களே இந்த பெருமன்றை நீங்கள் உருவாக்க வேண்டி ஏற்பட்டது என்று சொல்லி இல்லை அது தச்சலாய் ஒரு தவறு நடந்தால் என்று சொல்லி பிறகு சடையவில்லை கேட்டிருக்கிறார்கள். அப்ப இது திட்ட தெளிவாக தெரிகிறது என்ன சொல்லி சொன்னால், தமிழரசு கட்சி இன்று கொண்டு செல்கிற பாதைக்கு இடையூறாக மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இந்த ஐக்கிய ராஜ்ய விஷயத்துக்கு ஒரு இடையூறு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த முயற்சி நடைபெறுகிறது. நல்லது. இந்த இந்த அமைப்பினுடைய அங்குரார்ப்பணம், அது தொடர்பான கருத்தரங்குகள் தொடர்பான விவரங்களை சமூக வலைத்தளங்களிலே பதிவேற்றம் செய்பவர்கள் பொதுவாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். இனிமேல் இவ்வாறான விடயங்களை சிவில் அமைப்புக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும், கட்சி அரசியலாக இது இருக்கக்கூடாது, அவற்றுக்கு மேலாம் அப்பாற்பட்டு இனிமேல் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிகள் எல்லாம் தேவையில்லை, சிவில் அமைப்புகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு கருத்து வரக்கூடிய மாதிரி அவர்களுடைய எழுத்துக்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனநாயக அரசியலில் கட்சி அரசியல், நாடாளுமன்ற அரசியல் தவிர்க்க முடியாது. இந்த கட்சிகளை தவிர்த்து தனியே சிவில் சமூக அமைப்புகளால் இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள முடிவதற்கான முகாந்திரங்கள் இருக்கு. இதுல என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பிற சக்திகளுடைய நிகழ்ச்சிகளில் இயங்குபவர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள்,
அதைவிட ஒரு அப்பாவித்தனமாக நேர்மையாக இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளை சார்ந்தவர்கள், ஆனால் இந்த அரசியலை ஆழமாக விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள், இந்த கட்சிகளுடைய செயற்பாடுகளினால் விருப்பம் கோபம் அடைந்திருக்கின்றவர்களும் இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பார்கள். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நான் நினைக்கிறேன் 77ஆம் ஆண்டுக்கு பிறகு தேர்தல் அரசியலை விடுதலை புலிகள் ஆதரித்திருக்கவில்லை. சரிதானே? நான் சரி என்று சொன்னால் 77ஆம் ஆண்டுக்கு பிறகு 2001ஆம் ஆண்டு வரைக்கும் விடுதலை புலிகள் தேர்தல் அரசியலை ஆதரித்திருக்கவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த அவ்வாறான ஒரு கருத்தியல் தான் அது இருந்திருக்க முடியும் என்னை பொறுத்தவரையிலே. ஏனென்றா போனவர்கள் நேர்மையாக செயல்பட்டிருக்கவில்லை என்கின்ற ஒரு விரக்தி நிலை, அதனால் ஆயுதம் ஏந்தப்பட்ட ஒரு நிலையிலே அந்த ஆயுத போராட்டத்துக்கு வலி சேர்க்கிற விதமாக செயல்பட வேண்டும். அரசியலமைப்புக்கு அந்த பாராளுமன்றத்துக்கு வெளியே நாங்கள் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த முயற்சிகள் நடைபெற்று வந்தது. ஆனால் ஒரு இடத்திலே விடுதலை புலிகள் போரியல் ரீதியாக முன்னேறி பிரதேசங்களை மீட்டெடுத்து தங்களுடைய ஆளுகைக்குள் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது துரதிருஷ்டவசமாக ஒரு சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த 1994ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே நெடுந்தீவிலே மாத்திரம் இருந்து கொண்டு டக்ளஸ் சிவானந்தா இபிடிபி அமைப்பு அந்த தேர்தலிலே போட்டிட்டு 11 ஆசனங்களை பெறுகிறார்கள், 135 வாக்குகளுடன். அப்ப அந்த 11 உறுப்பினர்களும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற பூதாவிலே சர்வதேச சமூகமும் இந்த பூகோள அரசியல் நலன் சார்ந்தவர்களை ஒரு ஆயுத குழுவாக கருதாமல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாகவே அவர்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுத்துக் கொண்டிருந்த நிலையிலே அவர்கள் தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், அவர்கள் அழிக்கப்பட வேண்டும், யாழ்ப்பாணத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே சிவில் அமைப்புகள் எதுவுமே வாய் திறக்க முடியாத நிலையிலே இருந்தார்கள். அவ்வாறான ஒரு நிலையில் ஒரு கட்டத்திலே யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது இபிடிபி சொல்லுகிற கருத்து தான் தமிழ் மக்களுடைய கருத்தாக சர்வதேச அளவிலே உதவி கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே நாங்கள் 98ஆம் ஆண்டு நான் பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் பேராசிரியர் கலாநிதி சிதம்பரனான் அவர்களோடு அறிமுகமாகி 2000ஆம் ஆண்டிலே நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டத்திலே செயல்பட்டு ஒரு பொங்கு தமிழ் என்கின்ற ஒரு பெரிய ஒரு மக்கள் எழுச்சி நிகழ்வு ஒன்றுக்காக நாங்கள் மக்களை தயார்படுத்தி பல்வேறுபட்ட உயிர் அச்சுறுத்தல்கள் மத்தியிலே நாங்கள் திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையிலே நாங்கள் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு அமைய வேண்டும், யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்து முதலில் ஒரு முயற்சியை செய்கிறோம். அந்த முயற்சி வெற்றி அளித்தமைக்கு காரணம், அந்த முயற்சியிலே ஈடுபட்ட மாணவர்கள் தங்களுடைய உயிர் தாங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாலும் கடத்தப்பட்டாலும் பரவாயில்லை, இதை செய்தே முடிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு நின்றபடியால் அன்று கலைப்பீடம், முகாமைத்துவ பீடம், விஞ்ஞான பீடம், விவசாய பீடம் மற்றும் மருத்துவ பீடம், சித்த மருத்துவ பீடம், நுண்கலை பீடம் என்று சொல்லி இருந்த அத்தனை பீடங்களிலும் இருந்த 2ஆம் 3ஆம் வருட மாணவர்கள் மத்தியிலே ஒரு கணிச மாணவர்கள் மிக தீவிரமான செயற்பாட்டாளர்களாக அமைந்திருந்தபடியால் நாங்கள் அந்த முயற்சியை செய்கிற பொழுது பல நூற்றுக்கணக்கானவர்கள் அதிலே ஈடுபட்டு ஒரு பேரெழுச்சி ஒன்று பொங்கு தமிழ் என்ற ஒரு அடிப்படையிலே வந்திருந்தது. அந்த பேரெழுச்சிக்கு பிற்பாடு விடுதலை புலிகள் 2001ஆம் ஆண்டிலே விடுதலை புலிகள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். அன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி நாங்கள் 2017 பொங்கு தமிழ் செய்கிற பொழுது விடுதலை புலிகளுடைய கையிலே வெற்றி உறுதியாகிவிட்டது. ஜேசி குரு முறியடிக்கப்பட்டு விட்டது. 99 இறுதி பகுதி 2000 நடுப்பகுதிக்குள் முதல் காலாண்டுக்குள் முதல் 1-2 மாதங்களுக்குள் முதல் மாதத்துக்குள் 2000ஆம் ஆண்டு தை மாதத்துக்குள் ஜேசி குரு முறியடிக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து கிளிநொச்சி மீட்கப்பட்டு பரந்தன் மீட்கப்பட்டு 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆனையிரவிலே 15,000 இராணுவத்தினரும் இருந்த இடம் தெரியாமல் அகற்றப்பட்டு ஆனையிரவும் கைப்பற்றப்பட்டு யாழ்ப்பாணத்தினுடைய நுழைவாயிலே புலிகள் நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் 2001 அதுக்கு பிறகு 2000ஆம் ஆண்டு ஒரு ஜூன் மாதம் அளவில் தீச்சுவாலி என்ற ஒரு நடவடிக்கை திருப்பி ஆணையரவ பிடிக்கிறதுக்கு மேற்கொள்ளப்பட்டு அதுவும் முறையாக அடி வாங்கி தோத்த பிற்பாடு 2001 கையில 17ஆம் தேதி நாங்கள் பொங்கு தமிழ் நிகழ்வை செய்கிறோம். திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில தான் பொங்கு தமிழ் நிகழ்வு செய்யப்பட்டது. தமிழ் செல்வன்கிட்ட அனுமதி எடுத்துத்தான் நாங்கள் அந்த நிகழ்வை அன்றைக்கு செய்திருந்த நாங்கள் அந்த கோட்பாடுகள் சரியான்னு சொல்லி கேட்டு வந்துதான் சொல்லப்பட்டது. எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, பேராசிரியர் இதர் சிதம்பரனான் சார் தான் அந்த முயற்சியை அன்றைக்கு முன்னின்று செய்திருந்தது. சிதம்பரனான் சார் தொடர்பாக அவர் நம்பிக்கைக்குரியவர், இந்த கோட்பாடுகள் நியாயமானவை, ஆனால் பல்கலைக்கழகத்தால் இது சாதிக்க முடியுமானால் அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா பல்கலைக்கழகம் 95 இருந்து நீண்ட அமைதியாகத்தான் இருந்தது. அப்ப அதுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த காரியத்தை செய்து முடிச்சிறாங்க.
அதுக்கு பிற்பாடு வந்து 2001 டிசம்பர் 5 நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் தமிழீழ விடுதலை புலிகளால என்டோஸ் பண்ணப்பட்டுத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்ப போரை வெண்ட பிற்பாடு ராணுவம் போரியல் போரிடும் பெருமை இழந்து அந்த இழந்ததாலதான் சந்திரிகா வந்து அடிமணிந்து சமாதான உடன்படிக்கையில வந்து 2002 வந்து கையெழுத்து எல்லாமே வந்தது. அப்படி என்று சொல்லி சொன்னால் ஏன் அந்த இடத்துல சிவில் அமைப்புகளை வச்சுக்கொண்டு விடுதலை புலிகள் வந்து இந்த பேச்சுவார்த்தை முயற்சிக்கு போக யோசிக்க இல்லை? ஏன் அன்றைக்கு வந்து இந்த கட்சிகளை ஒருங்கிணைச்சு வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக வந்து மக்களான இந்த கோடுகைக்கு இருக்கிறது என்று சொல்ல போரின் மூலமாக உண்ட சாதித்தாலும் கூட இறுதியில வந்து மக்களின் ஒரு ஜனநாயக ஆணை ஊடாக வந்து அந்த கோரிக்கைகள் வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை உணரப்பட்டதாலதான் புலிகள் வந்து அதை செய்திருந்தார்கள் வந்து. அப்ப அந்த வரலாறு இருக்கிற பொழுது வந்து இன்றைக்கு அரசியல் கட்சிகளை நெருக்கடி கொடுத்து ஒரு வழிக்கு கொண்டு வந்து ஒரு பொது நிலப்பாட்டை ஏற்படுத்துறதை விட்டு போட்டு வந்து இப்படி கதைக்கிறது வந்து நினைச்சா இன்றைக்கு இருக்கிற தமிழரசு கட்சி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தங்கட காரியது இனி 29ஆம் ஆண்டு தானே இன்னொரு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல். அப்ப இந்த அரசியலமைப்பு இதுக்கு இடையில வெறும் சொல்லி சொன்னா தமிழரசு கட்சி வந்து தஞ்ச பாட்டை சுதந்திரமா செய்து கொண்டு போயிடலாம். அப்ப ஆகவே வந்து அரசியலை புறக்கணித்து வந்து அது நாங்கள் அரசியல் இருக்கலாம் இல்லாமடலாம். இன்றைக்கு இருக்கிற தமிழரசு கட்சியினர் அரசியல் இருக்கலாம் இல்லாமடலாம். இன்றைக்கு இருக்கிற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அரசியல் இருக்கலாம் இல்லாமடலாம். என்பிபியில இருக்கிறவர்கள் வந்து நாளைக்கு முழுமையாக மக்களால் நிராகரிக்கப்பட்டு வந்து அந்த வாக்குகள் அனைத்து தமிழ் தேசிய பரப்புக்குள்ள வரலாம், வராமல் விடலாம். ஆனால் மக்களால தெரிவு செய்யப்படுற பிரதிநிதிகளை புறக்கணித்து நீங்கள் பாராளுமன்ற அரசியலை கையாளவும் முடியாது, சர்வதேச அரசியலை கையாளவும் முடியாது. சர்வதேசம் தங்கட வசதிக்கு ஏற்றபடி காய்ச்சி கொண்டிருக்கும் வந்து சர்வதேச சமூகம் வந்து ஒரு நாளும் எங்கட நலன் அடிப்படையில முடிவெடுக்காது. அந்த நாடுகள் வந்து இப்போ வந்து தங்கட நலனை மையப்படுத்தி தான் முடிவெடுக்கும். 2000ஆம் ஆண்டுல 95க்கு பிறகு 2000 வரைக்கும் இந்த யுத்தத்தை நிறுத்த வேணும், யுத்தம் தமிழருக்கு எதிராக நடக்குதுன்னு சொல்லி வந்து உரையாடல்கள் நடந்த பொழுது வந்து அதுல குறிப்பாக சிதம்பரம் பத்னியக்காவும் ஈடுபட்டு இருந்தவர்கள் வந்து அந்த நேரத்திலே அந்த தூதரகங்கள் கேட்டுக்கொண்ட விடயம் என்னன்னு சொன்னால் புலிகள் தமிழ் மக்களுக்காக போராடுகிறார்கள் என்று உங்களை எத்தனை விதமானவர்கள் சொல்லுகிறீர்கள். ஒரு 1%, 2%, 3% புலிகளையும் புலிகளின் குடும்பத்தங்களை சார்ந்தவர்களையும் தவிர வேற யார் வந்து இந்த புலிகள் போராடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இல்லை, பெருமளவானவர்கள் புலிகளோடு தான் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அதை நம்ப முடியாது. இங்க மக்களால் தெரியப்பட்ட பிரதிநிதிகள் வந்து புலிகளை அழித்து மண்ணை யாழ்ப்பாணத்தை மீட்க சொல்லித்தான் தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுதுதான் அப்ப நாங்கள் மக்களை திரட்டி ஒரு இந்த விஷயங்களை வெளிப்படுத்தினால் என்று சொன்ன பொழுது செய்யும் நாங்கள் அதுக்கு செவி மடுப்போம் என்று சொல்லி சொன்னார்கள். அந்த விஷயத்துல வந்து அந்த பொங்கு தமிழ்ன்றது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த விஷயங்கள் தான் சிதம்பரம் சார் வந்து இந்த பொங்கு தமிழ் என்ற ஒரு கருத்தியலை வந்து எங்களோட வந்து கதைச்சு நாங்கள் அந்த விஷயத்துல ஈடுபட்டு அவற்றை தலைமையில வந்து அந்த விஷயத்தை கொண்டு போறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருந்தது. ஆகவே இந்த அனுபவங்கள்ல இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளணும் என்னன்னு சொல்லி சொன்னால் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வந்து நீங்க சிவில் அமைப்புகள் எந்த கருத்தை வலியுறுத்துவோம் என்று விரும்புகிறார்கள் அந்த கருத்தியலோட அரசியல் தரப்புகளை கொண்டு வர வேணும். அந்த அரசியல் தரப்புகளை நீங்கள் கொண்டு விட்டு போட்டு அந்த அரசியல் தரப்புகள் அந்த கருத்தோட இருக்கிறத வந்து நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்கணும். இல்லையா நீங்கள் பகிரங்கமா வந்து விமர்சிக்கணும். நீங்க ஒரு போரத்தை அமையுங்க, விளங்கான ஒரு போரத்தை அமையுங்க. அந்த போரம் வந்து ஆக்டிவா இருக்கணும். பாராளுமன்றத்துக்கு போனால் வந்து அரசியலமைப்பு பேரவையில் இருக்கிறவர் என்ன செய்யணும்ன்றதை வந்து நீங்கள் சொல்லுங்க. யாரை ஆதரிக்கணும்ன்றதை சொல்லுங்க, ஆதரிக்க கூடாதுன்றதை சொல்லுங்க. வரவு செலவு திட்டம் வந்து ஆதரிக்க வேணும், ஆதரிக்க கூடாதுன்றதை சொல்லுங்க. விளங்கானே நீங்கள் தெரிவு செய்து விட்டு போட்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் எம்பிமாருக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தால் அவர்கள் உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை செய்து வந்து ஓட்டு வந்து இப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப இன்றைக்கு வந்து மக்களுக்கு நேர்மையாக ஆணைக்கு நேர்மையாக நடக்கிற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான். விளங்கானே அப்ப ஆகவே வந்து இந்த தேர்தல் அரசியல் பாராளுமன்ற அரசியலை புறக்கணித்து இந்த அரசியலை செய்யலாம் என்று செய்கிறது நினைக்கிறது அது ஒரு கொஞ்சமும் ஒரு அனுபவமற்ற ஒரு கருத்து. அது எப்ப சாத்தியப்படும் என்று சொல்லி சொன்னால் எப்ப சாத்தியப்படும் சொன்னால் சிங்கள தேசம் முற்று முழுதாக சீனாவோட போற என்று முடிவெடுத்தால் தமிழர்களுக்கு ஒடுக்குமுறை இருக்கின்ற அடிப்படையில வந்து 77க்கு பிற்பாடு இந்திய தரப்பு வந்து ஒரு ஆயுத போராட்டத்தை உருவாக்குற மாதிரி எதிர்காலத்துல வந்து அவர்கள் வந்து இந்த சிவில் கண்ட கருத்துக்களை வச்சுக்கொண்டு ஒரு தனியரசை உருவாக்குறதுக்கான முயற்சியில வந்து அவர்கள் ஈடுபடுவார்கள். அதை மறக்கிறதுக்கு இல்லை வந்து அது நடக்குமா நடக்காத எங்களுக்கு தெரியாது. விளங்க பிரச்சனை வந்து ஆகவே வந்து இந்த யதார்த்தத்தை விளங்கி கொண்டு வந்து நாங்கள் செயல்படவும். நல்லது. இந்த அமைப்பினுடைய பின்னணி, அதை பின்னணியிலிருந்து இயக்க முயற்சிப்பவர்கள், அது தொடர்பான விடயங்கள், நிறைய சந்தேகங்களை நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள். அது தொடர்பாக நீங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே நேரடியாக சென்று உங்களுடைய சந்தேகங்களையும் வெளிப்படுத்தி விளக்கத்தையும் கொடுத்திருப்பதாக இப்பொழுது சொன்னீர்கள். இந்த விடயங்கள் மக்கள் மத்தியிலே சேருகின்ற பொழுது மக்கள் இந்த அமைப்பினுடைய செயற்பாடுகளை எதிர்காலங்களிலே கூர்ந்து அவதானிக்க விளைவார்கள். அவதானத்தின் போது ஏற்படுகின்ற தெளிவு என்பது
மக்களுக்கு ஒரு சரியான புரிதலை கொண்டு செல்லும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிலவர நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். சீரிய பணிகளுக்கு மத்தியிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. உடனடியாக இணைப்பிலே வந்து இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியமைக்கு நன்றி திரு செல்வராஜா கஜன் அவர்களை. நாங்கள் மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி கோனண்ணே, மிக்க நன்றி. என்னுடைய கருத்துக்களை புலம்பெயர்ந்த தேசத்து மக்களுக்காகவும் தாயத்து மக்களுக்காகவும் பதிவு செய்தமைக்காக நன்றி குறிப்பிட வருகிறேன். நன்றி. நல்ல நேயர்களே, இத்தோடு இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைவு செய்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த ஆளுமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமிகு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள். பொங்கும் தமிழை பொலிவரச் செய்வோம், எங்கள் மண்ணை விடைவரச் செய்வோம். நான் குகன் யோகராஜா, நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி, உலக தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் மரசத்தின் கலையகத்திலிருந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.